இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துவோமே. துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துவோமே. உம்மை துதித்து பாடுகின்றோம். நீரெங்கள் துதிகளின் பாத்திரரே.
20வது அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம வாசிக்கும். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த வசனத்தை நீ ஆசீர்வதியும். வசனம் எளிமையாக திரும்பாத படிக்கி ஆண்டவரே எங்களை விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்தி, ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி எங்களை வழிநடத்திட்டோம். இயேசு நாமத்தில் ஆவியானவர் ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் நாலு செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அதாவது இங்கே என்ன நடக்குதுன்னா, ஆண்டாக நம்ம சொன்னது போல போன வாரம் நம்ம ஈஸ்டர் சண்டே செலிப்ரேஷனே நம்ம வந்துட்டு கொண்டாடணும். கர்த்தர் தேவன் உயிர் தெழுந்த நாளே நம்ம வந்துட்டு ஒரு குடும்பமாக விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நம்ம வந்து கொண்டாடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்று உலகமே இன்னைக்கு வந்துட்டு அந்த நாள் நினைவு கூர்ந்து இன்னைக்கு ஆண்டவருக்கு சேர வேண்டிய கனத்தையும் துதியும் ஏறெடுத்தார்கள். ஆமென். ஆனாலும் இந்த சம்பவம் என்ன நடக்குதுன்னா, இந்த 20வது அதிகாரத்தில் ஆண்டாக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு ஒரு சூழ்நிலைகள் நடக்கிறது. என்னன்னா, ஆண்டவர் இந்த மரியா மக்கள் எல்லாம் அவங்க வந்துட்டு இயேசு வந்துட்டு அந்த டோம், அதாவது வந்துட்டு கல்லறையில் பார்க்கும்போது ஆண்டாக இயேசு கிறிஸ்து கல்லறையில் இல்லை. ஹல்லேலூயா. ஸோ அவர் வந்து கல்லறையில் வந்துட்டு அவர் கிடையாது. ஸோ அவர் அந்த எம்டி டோம் அதான் போன வாரம் நான் அவங்க மத்தியில் பிரசங்கம் பண்ணேன். அது முடிஞ்சு ஒரு சம்பவம் நடக்குது. இந்த 20வது அதிகாரத்தில் என்னன்னா, சீஸ்டர்களை பார்க்க ஆண்டவர் போகிறார். சீஸ்டர்லாம் பயந்து ஓடி ஒளிகிறாங்க. இயேசு வந்துட்டு இல்லை, இயேசுத்தோட வந்துட்டு இயேசு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் ஓடி ஒளிகிறாங்க. அந்த ஓடி ஒளிகிற அந்த நேரத்தில் தான் இந்த ஒரு சம்பவம் என்ன நடக்குது. ஆண்டவர் சீஸ்டர்களை போய் பார்க்கும்போது தோமாவை வந்து சந்திக்கிறார். தோமா வந்துட்டு ஆண்டவர் வந்து பேய் நினைச்சிட்டு பயந்துட்டு ஓடி ஒளிகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நான் வந்துட்டு இயேசுதான் சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த கரத்தை காமிக்கும் போது அந்த தோமா வந்து அந்த கரத்தை வந்துட்டு தொட்டு பார்த்துட்டு அந்த ஆணி பாய்ந்த அந்த கரத்தில் வந்துட்டு தொட்டு பார்த்துட்டு தான் நம்புறாரு. அது முடிஞ்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த வார்த்தையில் என்ன சொல்றாரு, அடுத்தது இயேசு வந்து என்ன சொல்றாருன்னா, blessed are those who believe without seeing me. அதாவது வந்துட்டு அவரை காணாமல் விசுவசிக்கிறவர்கள், அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் வந்துட்டு பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம பார்க்கறது தான் நம்ம அநேக நேரத்தில் நம்ம வந்து நம்புகிறோம். இதுதான் அங்கே நடந்துச்சு. சீசர்கள்லாம் நம்பல. மரியா மகடில் வந்து சொல்லும் போது கூட ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டார், ஆண்டவர் வந்து உயிர் தெழுந்துட்டார் சொல்லும் போது கூட யாருமே அந்த நம்பிக்கை அங்கே கிடையாது. அதாவது தேவன் மேல முழு நம்பிக்கை அங்கே வந்துட்டு அந்த சீசர்கள் வைக்க கிடையாது. அதாவது இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, ஆண்டவர் திரும்பவும் வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை இல்லாத படிக்கு தான் இவர்கள் ஓடி பயந்து போய் ஒளிந்தார்கள். அங்கதான் ஆண்டவர் வந்துட்டு இவர்கள் முன்னுக்கு நிற்கும் போது கூட நின்று கூட பார்த்து தான் அவர்கள் விசுவசிக்கிறார்கள், தொட்டு பார்த்து தான் வந்துட்டு விசுவசிக்கிறார்கள். தவிர அந்த உறுதியான ஆண்டு சொன்ன வார்த்தை மேல விசுவாசம் இவர்களுக்கு கிடையாம போடுது. ஹல்லேலூயா. பயந்து ஓடி ஒளிகிறார்கள், ஆபத்துக்கு பயந்து போய் ஒளிகிறார்கள். இவர்களையும் கொண்டுருவாங்க சொல்லிட்டு ஆபத்துக்கு பயந்து போய் ஒளிஞ்சார்கள் சீசர்கள். அன்பாளர்களே, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்ம அநேக நேரத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு செய்திருக்கிறார். இருந்த போதிலும் நம்ம உள்ளத்துல சில நேரம் நம்மளுக்கு சூழ்நிலைகள் நம்மளுக்கு அமையும் போது, இல்ல ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்கும் போது நம்ம வாழ்க்கையில விசுவாசம் குறைவா தான் இருக்கு. ஹல்லேலூயா. அதாவது நடக்குமோ நடக்காதா, நம்பிக்கை இன்னைக்கு நம்மளோட இதயத்துல குறைவாதான் இருக்கு. இது நடக்குமோ இது நடக்காதா, இதை நம்ம மேற்கொண்டு வருவோமோ, இல்ல இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை குறைவா இருக்கு. ஏன்னா நம்ம ஆண்டவர் செய்த அற்புதத்தை நம்மளால பார்க்க முடியல. ஆண்டவர் நம்மளோட அசைவாடுகிறார், பரிசுத்த ஆவியானவர். அது முடிஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் தேவ ஆவியானவரே அங்க வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து அங்க வந்துட்டு ஆண்டவர் சிஸ்டர்களுக்கு வெளிப்படுத்துறார். ஹல்லேலூயா. நீங்க அந்த அதிகாரத்திலே பார்க்கலாம். கீழே ஆண்டவர் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் சுவாசத்தை இயேசு ஊதுகிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி. அன்பான தேவ பிள்ளைகள், இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு நம்பிக்கை நம்மளுக்கு ரொம்ப குறைவா இருக்கு. அதாவது ஒரு காரியத்தை நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கிறோம்னா, கடவுளே இறங்கி கீழே வந்து நம்மளுக்கு வந்துட்டு இந்த சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கணும்னு தான் நம்மளோட எல்லா ஆசையும். ஹல்லேலூயா. முடிஞ்ச ஆண்டவர் தூதர்களை அனுப்பணும், இல்லை ஆண்டவர் வந்துட்டு ஒரு வித்தியாசமான அதிசயத்தை பார்க்கணும், நமக்கு பிடிக்காதவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் அழிச்சிடணும், நம்ம வேண்டிய ஆண்டவர் தூக்கி கோபுரத்தில் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு மனிதர்களோட எதிர்பார்ப்பு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, காணாதவர்கள், அதாவது நம்பிக்கையோட காத்திருக்கிறவர்கள்.
என்னோட நிக்கிறாரு, ஆண்டவர் என்னோட இருக்கிறாருன்ட்டு உணர்வுகளை கொடுத்து தான் ஆண்டவர் இங்க பேசுகிறாரு. அதாவது காணாதவர்கள், the unseen are blessed. அதாவது ஆண்டவரை பார்க்கல, அந்த நாட்கள்ல கர்த்தரை பார்த்தார்கள், ஆண்டவர் அற்புதத்தை பார்த்தாங்க, ஆண்டவர் அதிசயத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா இயேசுவை நம்பிக்கை இல்லை. யூதர்கள் இன்ன வரைக்கும் நம்பலங்க இயேசுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பெரிய ஒரு வருத்தமான செய்தி. ஆண்டவர்களுக்காக தான் யூதர்களுக்கு தான் வந்து மரித்தாரு, யூதர்களுக்கு தான் வந்து பாடுபட்டாரு, இவங்க மத்தியில தான் வாழ்ந்தாரு, இவங்க மத்தியில தான் வந்துட்டு ஜீவித்தாரு, இவங்க மத்தியில தான் அற்புதம் செய்தாரு, அதிசயம் செய்தாரு, இவங்களுக்கு எவ்வளவு உதவி செய்தாரு. இவங்க கண்ணு மனுக்கு தான் ஆண்டவர் மரித்தார், உயிர்த்தார். ஹல்லேலூயா. ஆனா என்ன வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இவங்க ஏற்றுக்கொள்ள கிடையாது. ஆனால் நீங்களும் நானும் இன்னைக்கு வந்துட்டு பாக்கியவான்கள். ஏன்னா கர்த்தரே காணாமல் இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிறோம். இருந்தாலும் நம்மளுக்கு வருத்தமான செய்தி என்னன்னா, இன்னைக்கு சில சமயம் நம்ம வந்து வாய் அளவு தான் நம்ம விசுவாசிக்கிறோமே தவிர, வாய் அளவு தான் நம்ம ஆண்டவரை நம்புறோமே தவிர, முழு சூழ்நிலைகள் வரும்போது இன்னைக்கு கர்த்தரே நம்ம விசுவாசிக்கிறது குறைவு. பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும்போது, ஒரு சூழ்நிலைகளை சந்திக்கும் போது இன்னைக்கு நம்ம ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை குறைவா இருக்குது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். நல்லா இருக்கிற நேரத்துல கர்த்தர் மேல நம்ம அதிகமான விசுவாசங்கள் நம்ம வைக்கிறோம். நல்லா சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அதிகமான நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். நம்மளுக்கு பிரச்சனையே இல்லாத நேரத்துல நிறைய ஆண்டவரை பத்தி நம்ம பேசுறோம், கர்த்தருக்கு விசுவாசமா இருக்கும், சபைக்கு விடாமல் நம்ம வருகிறோம். அல்லேலூயா. ஆனா ஒரு சூழ்நிலைகளும், ஒரு புயலும், ஒரு காத்தும் இன்னைக்கு நம்மள தாக்கும் போது, இல்ல ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு நம்மளுக்கு தாக்கும் போது, நம்ம விசுவாசம் அசைக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம நம்பிக்கை குறைகிறது. நான் ஒரு கோட் அடிச்சேன், ஸ்டேட்டஸ்ல கூட பார்த்திருப்பேன். ஒரு கோட் படிச்சேன் ஸ்டேட்டஸ்ல. நல்லா ஒரு சிம்பிளா இருந்தாலும் நல்லா யோசிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ். அது என்னன்னா, ரெண்டு பெண்கள் வந்து என்ன செய்றாங்க, போயிட்டு அவங்க சொல்றாங்க, நம்ம ஆண்டவருக்காக அப்படியே வைராக்கியமா சாட்சி கொடுக்குறாங்க. என்னன்னா, நாங்கள் ஆண்டவருக்காக நிற்குவோம், ஆண்டவருக்காக நாங்கள் மரிப்போம், ஆண்டவர் தான் நம்மளுக்கு முக்கியம், எங்களுக்கு முக்கியம், ஆண்டவருக்காக நாங்கள் எதை வேணுமோ நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பயங்கரமான சபை பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு சாட்சி கொடுக்குறாங்க. ரெண்டு பெண்கள், கூட்டணி நண்பர்கள், நாங்கள் ஆண்டவருக்காக உயிரை கொடுப்போம், ரத்த சாட்சியா நாங்கள் மரிப்போம், ஆண்டவருக்காக எதை வேணுமோ செய்வோம், ஆண்டவருக்காக நாங்கள் வந்துட்டு வைராக்கியமா நாங்கள் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சபை பெண்ணுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு அதாவது ஒரு சீரியஸ் பக்தி வைராக்கியமா அவங்க வந்து சொல்றாங்க. எல்லாமே கை தட்டுறாங்க. பாஸ்டர் கூட சொல்றாரு, குட், இது நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க, நல்ல விசுவாசமானவங்கன்ட்டு. ஒரு 2 வாரம் சொல்லிட்டு இவங்க வந்து சபைக்கு வரல. அப்ப பாஸ்டர் வந்து அடிச்சு கேட்கிறாரு, என்னன்ட்டு, ஏன் நீங்க வந்துட்டு சிஸ்டர் ஏன் வந்து 2 வாரம் சபைக்கு வரல? மழை. என்னது? மழை. சாதாரண ஒரு மலைக்கு உன்னால வந்துட்டு அந்த மலையை வந்துட்டு காரணம் காமிச்சு உன்னால வந்துட்டு சபைக்கு வர முடியல. நீ எவ்வளவுதான் நீ வாழ்க்கையில நீ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும், ஆண்டவரோட நான் நிற்பேன், ஆண்டவரோட நான் வந்துட்டு ரத்த சாட்சியா மறிப்பேன்ட்டு, ஆனா சாதாரண ஒரு மலை, ஹல்லேலூயா, சாதாரண ஒரு மலையை வந்துட்டு நீ வந்துட்டு, அதாவது அதை மேற்கொண்டு, அந்த தடையை மேற்கொண்டு, அதுதான் ஒரு தடைங்க, தடை. சபைக்கு வர முடியாம எந்த காரியமா இருந்தாலும் அது நம்ம வாழ்க்கையில தடை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் நானும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்போ என்ன செய்யறேன், இப்போ இந்த ஆன்லைன் சர்வீஸ் வந்து நிப்பாட்ட போறேன். ஏன் தேவையில்லையே, சொகுசா நம்ம வந்துட்டு சபை தான் திறந்தாச்சுங்க, கொடுத்துக்கலாம். சசமே நாங்கள் பாஸ்டர்களே வந்துட்டு சசமே வந்துட்டு தவறு பண்ணி அந்த மாதிரி ட்ரீட்டிங் பண்ணுறோம். அப்போ நான் நல்லா யோசித்தேன், எம்சிஓ டைமில் நம்ம லைஃப் போடுறோம், எம்சிஓ இல்லாத டைமில் ஏன் லைஃபு நிறைய பிரச்சனை வர, சரி ஓகே முடிச்சிடுவோம், ரெக்கார்ட் பண்ணி வேணுமோ போடுவோம், அப்புறம் பார்த்துக்கிட்டோம். அவ்வளோலையா லைஃப் போட்டா ஆமாம் இல்லையாங்க, ரொம்ப தான் நம்ம சொல்கிறது எல்லாம் நம்ம ரொம்ப தான் மாற்றுது. நம்ம அப்படியே நான் ஃபேமஸ் ஆகிறதுக்கு நம்ம யூடியூப்ல போட்டு போகலாமா லைஃப், போதும், தேவையில்லை. அவ்வளோலையா சபை ஆராதனை வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கோ உலகெங்கும் நம்ம அறிமுகப்படுறதுக்கோ கிடையாது. அவ்வளோலையா உலகெங்கும் அறிமுகப்படுத்திக்கிட்டு எங்க உள்ள விசுவாசிகளை பலப்படுத்த போனா புண்ணியம் கிடையாது. அவ்வளோலையா, அவ்வளோலையா. ஸோ அதனால தயவு செஞ்சு போக லைஃப் எல்லாம் குறைச்சிடுவேன். அவ்வளோலையா, கொஞ்சம் கொஞ்சம் டக்குன்னு குறைக்க முடியாதுல்ல, அறிவிப்புலாம் கொடுத்துட்டு. ஸோ அதனால வந்துட்டு தயவு செஞ்சு வந்துட்டு சபைக்கு வந்துருங்க. திருப்பி ஒரு கால் திருப்பி எம்சிஏ போட்டாங்கன்னா திருப்பி நம்ம வந்து லைஃப் செய்வோம். அவ்வளோலையா, அவ்வளோலையா, அவ்வளோலையா.
சோ அதனால வந்துட்டு நம்ம சொல்றத போல பாருங்க, நிறைய தடைகள் இன்னைக்கு வந்துட்டு ஆண்டு கூட நம்ம நெருங்க முடியாதபடிக்கு, நிறைய தடைகள் இன்னைக்கு நம்ம ஆண்டு மேல விசுவாசமா இருக்க முடியாத படிக்கு, நம்பிக்கையா இருக்க முடியாத படிக்கு இன்னைக்கு நிறைய தடைகள் நம்மளுக்கு எதிராக எழும்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த எவ்வளவு தூரத்துக்கு நம்ம விசுவாசமா இருக்க கூடாதோ, எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவராக இயேசு மேல நம்பிக்கையா இருக்க கூடாதோ, எவ்வளவு தூரத்துக்கு நம்ம தேவன் கூட நெருங்க கூடாது என்று இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகளும் பிரச்சனைகளையும் இன்னைக்கு புசாசானவன் நம்மளுக்கு கொண்டாந்துக்கிட்டு தான் இருப்பான். ஹல்லேலூயா. இதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு நம்ம ஒண்ணும் இல்லை. புரியுதுங்களா? இதை பத்தி நம்ம வந்து ஆச்சரியப்பட்டோ நம்மளுக்கு இதுதான் நடக்கும். இது மனிதனோட வாழ்க்கையில இயல்பான ஒரு காரியம், அதாவது நார்மல். இதுதான். இதெல்லாம் தாண்டி, இந்த தடைகள்லாம் தாண்டி தேவன் மேல நம்பிக்கையா உள்ள பிள்ளைகள் தான் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. That's the challenge. அதுதான் நம்ம வாழ்க்கையில் உள்ள சவால். அதான் நம்ம வாழ்க்கையில் உள்ள சவால். கஷ்டத்துல தான் நம்ம தேவனை நம்ம தேடணுங்க. அதான் நம்ம வாழ்க்கையில் உள்ள தியாகம். அதான் ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம்ட்டு ஒரு 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 எவிடன்ஸ் இஸ் எவிடன்ஸ் that we love God. ஹல்லேலூயா. என்னன்னா கஷ்டம் மத்தியில, தடைகள மத்தியில நம்ம தாண்டி வருவதுதான் தேவனுக்கும் மகிமை, நம்மளுக்கும் தேவனோட பிள்ளைகள் என்று நம்மளுக்கு வந்து ஒரு பெருமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவுமே இல்லாம நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க. சின்ன பிள்ளை பையன் கூட தான் நீ ஆண்டவரை கை தூக்கி ஆராதிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமா தானங்க. அதாவது நம்ம சந்தோஷமா இருக்கும்போது ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், நம்ம வந்துட்டு நல்லா தெளிவா நம்ம வந்துட்டு நம்மளோட அதாவது நம்மளோட சரீர பிரகாரமோ நம்மளோட விசுவாசமோ நம்ம வந்துட்டு நல்லா தேவனை வந்து நம்ம பின்பற்றோம். ஹல்லேலூயா. தேவனை நம்ம ஆராதிக்கலாம். சின்னங்க ஹல்லேலூயா பாடலாம் வரும். தெரியுங்களா? நம்ம மூஞ்சி நம்ம சந்தோஷமா இருக்கலாம். தெரியுங்களா? இதுக்கு கிளாஸே இப்போ எடுக்கிறாங்க. எப்படி நடக்கிறது, எப்படி ஆண்டவரை பத்தி பேசுறது, தெரியுங்களா? கிளாஸ் இப்போ எடுத்துட்டு வந்து செய்யறாங்க. ஹல்லேலூயா. அதாவது வார்த்தை அப்படியே அது நார்மலான உலகத்தில் இருக்கு. சரிங்களா? ஆனா பாடுகள் மத்தியில, உபத்திரங்கள் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, புயலும் காத்தும் நம்மளுக்கு அடிக்கிற மத்தியில நம்ம ஆண்டவர் மேல நம்ம ஹல்லேலூயா ஆண்டவரே அவரை நேசிக்கிறோம் சொல்றது தாங்க தேவனோட பிள்ளைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவரோட வசனம் சொல்றது மதிலை தாண்ட செய்வ மான்களை போல நம்மளுக்கு காலை கொடுப்பாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மான்களை போல, அதாவது மான்களை போல நம்ம எதிர் 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 முன்னுக்கு வர எல்லா தடைகளும் அதை தாண்டி தாண்டி மான் பத்தினா குதிக்கும். தாண்டி 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 நம்ம போகத்தக்கதாக கர்த்தர் தேவன் நம்மளுக்கு பலத்தை கொடுப்பாரு. அப்பதான் அவரோட மகிமையை நம்ம பார்க்க முடியும். அப்பதான் சில 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 சமயம் நம்ம யோசிச்சோம். என்ன தெரியுங்களா? சில சமயம் பாருங்க, இன்னொரு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். நம்ம சிலர் என்ன செய்வாங்கன்னா, சில கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஜபத்துல உட்காருவாங்க. ஜபத்திலேயே வந்துட்டு மந்திரவாதி மாதிரி நவுத்த பார்ப்பாங்க எல்லாத்தையும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? கடுகருவ போல விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து அப்பாலே போகணும், அது போகும். அது உண்மை. கடுகருவ விசுவாசம் இருந்தா. ஸோ சில பேர் உட்காந்துக்கிட்டு அப்படியே அதை நான் ஜபம் பண்ணா எல்லாம் எனக்கு பிரச்சனை தீர்ந்துடும். நல்லா ஜபம் பண்ணுவார்கள். சில சில பிரே வாரியர்கள் நல்லா ஜபம் பண்ணுவார்கள். ஆனா வாழ்க்கை நடைமுறையில வந்துட்டு பிரச்சனைகள் வரும்போது நீ ஜபம் பண்ண ஒண்டி பத்தாது. நீ எவ்வளவு தூரத்துக்கு ஜபம் பண்றியோ, உன் வாழ்க்கையில உனக்கு சூழ்நிலைகள், பிரச்சனைகள், உபத்திரங்கள், புயல்கள் அடிக்கும் போது நீ கற்பாறையில கட்டப்பட்ட வீடை போல நீ நிற்கும் போதுதான் நீ தேவனோட பிள்ளை. ஹல்லேலூயா. ஜபம் பண்றதுனால நீ தேவனோட பிள்ளை இல்லை. வெறும் ஜபம் பண்றதுனால நீ தேவனோட பிள்ளை கிடையாது. உனக்கு விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும். அதாவது நான் பண்ண ஜபம் எனக்கு அது வந்து ஏற்ற நேரத்தில் எனக்கு பதில் கொடுக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண ஜபம் நான் எதிர்நோக்கி கொண்டு போகிற அந்த சூழ்நிலைகளை வந்துட்டு அது 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 அதை ஒட்டைக்கும் சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த விசுவாசம் இருக்கணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜப கூடத்துக்கு இன்னைக்கு வரலாம், இன்னைக்கு ஆராதனைக்கு இன்னைக்கு வரலாம், இன்னைக்கு தேவனை முழு மனதோட நம்ம ஆராதிக்கலாம், பாடலாம். ஆனா சூழ்நிலைகளை மத்தியில் கூட, அதாவது சமயங்கள் வாய்க்கும் போது நம்ம கர்த்தர் மேல நம்ம விசுவாசமா நம்ம இருக்கலாங்க. சமயங்கள் வாய்க்கும் போது. அதனாலதான் அந்த இயேசுவோட கதையை நினைச்சாலே
ரொம்ப ஒரு துக்கமா இருக்கும். ஒரு ஒரு யோசிக்கணும், யோசிக்க வைக்க வேண்டாம். என்னன்னா எல்லாமே கை விட்டாங்க. ஆனா சூழ்நிலை நல்லா இருக்கும் போது ஒரு ஆட்டம் இருக்க. என்ன ஆட்டம் தெரியுங்களா? பார்த்தீங்கன்னா வேதத்தில் அவரோட கதையை அவர் கூட போகும்போது தெரியுங்களா, ஒரே கொண்டாட்டம். ஓ, நான் இடது பக்கத்தில் நிற்கணுமா இல்லை வலது பக்கத்தில் நிற்குமா சொல்லி ஒரே போட்டி. அதான் இயேசு வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் நிற்கிறது. அம்மாலாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ரெக்கமெண்டுக்கு. அந்த அம்மா சொல்றாங்க, என் மகன் வந்துட்டு, ஆண்டவரே இடது பக்கத்தில் வலது பக்கத்துக்கு நீ பரலோக ராஜ்யத்தில் இருக்கும்போது நீ நில்லுன்னு சொல்லிட்டு பதவிக்கு பொசிஷனுக்கு இயேசுக்குனால. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்த பாடி கார்டு மாதிரி இருக்கான் பேதுரு. ஆண்டவரே நீ போகாத, எருசலேத்துல உன்னை கொன்னுடுவாங்க, நான் உயிரை கொடுப்பேன். அவன் தான் மத வெட்டுறான் காதை. இயேசு பிடிக்க வரும்போது யூதாஸ் காட்டி கொடுக்கும் போது வீரத்தை காமிக்கிற ஆண்டவர் பாடி கார்டு மாதிரி. ஏன்னா தேவன் நல்ல சூழ்நிலை, அதெல்லாம் நல்ல சூழ்நிலை தெரியுங்களா, சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. இயேசு எங்க போனாலும் சாப்பாடு இருக்கு. 5000 பேருக்கு வந்து 2 அப்பம் 5 மீன், 2 அப்பம் 5 மீனை வச்சு கர்த்தர் 5000 பேருக்கு போதிக்கிறாரு. எல்லாம் ஒரு பெருமை தானே. இந்த கெத்து யார் கூட இருக்கும்? யார் கூட இருக்கும்? இயேசு கூட இருக்கும். எல்லாம் கெத்து, அதாவது சந்தோஷமா இருக்கும் போது, எல்லாமே வாய்க்கும் போது, எல்லாமே நல்லா இருக்கும் போது, பிரச்சனை இல்லாத போது, எல்லாம் இயேசு கூட வந்துட்டு கூத்தம் கும்மாளமா இருந்துகிட்டு தெரியுங்களா, ரொம்ப மகிமை. நவரே நவரே இயேசு அப்படியே பாடி காட்டு மாதிரி ஆண்டருக்கு நின்றுகிட்டு தெரியுங்களா, ஆண்டு போற இடத்துல நவரே நவரே வாயமூடு கத்துறானுங்க, தாவீது குமாரனே இறங்கன்ட்டு இயேசு வரான்ட்டு. இந்த கெத்துல தான் எல்லாம் இருந்தானுங்க. ஒரு புயல் வாசி இயேசுவை புடிச்சு அடிச்சதுதான். அவன் துண்டா காணும், துணியை காணும்ட்டு இயேசுவை விட்டுட்டு ஓடிட்டான். இதுதான் மனுஷன் வாழ்க்கையில் இது நடக்கும். நல்லா புரிஞ்சுக்க. நல்லா இருக்கும் போது ஒரே கூத்தம், ஒரே கும்மாளமும், அப்பா நம்மளுக்கு வர பாராட்டுகள், நம்மளுக்கு வர பரிசுகள், நம்மளுக்கு வர முத்தங்கள் எல்லாம் ஆபத்தான முத்தம். நம்மளை பத்தி பேசுற பெருமை சரிங்களா, ஆண்டரை பத்தி பேசுற பெருமை. ஆண்டு இயேசுவை போல முடியாது, மற்றவங்களுக்கு சொல்லுவோம் ஆண்டரை போல முடியாது, ஆண்டு இது இப்படி அப்படின்ட்டு. ஆனா நம்மளோட வாழ்க்கையில சில புயலும் காத்தம் பூதம் போது, சமயங்கள் நம்மளுக்கு வாய்க்காம போகும்போது, அங்கதாங்க நம்மளோட விஷயம் இருக்கு, அங்கதாங்க நம்மளோட விஷயம் இருக்கு, அங்கதாங்க நம்மளோட நம்பிக்கை, அங்கதான் நம்மளோட விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, அங்கதான் நம்மளோட தேவனோட அன்பு வெளிப்படுத்துகிறது. எவ்வளவு ஒரு நம்பிக்கை, எவ்வளவு ஒரு விசுவாசமா, எவ்வளவு உடாமறிச்சா நம்ம ஆண்டவர்கிட்ட உறுதியா இருக்கோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பேர் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரே ஒரு பகுதி தான். என்னன்னா இந்த ஜபம் பண்றது, தேவனை ஆராதிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, ஆண்டவருக்கு நம்ம வந்துட்டு பார்க்குற மாதிரி அப்படியே தெரியுங்க. அதாவது நம்ம கிறிஸ்தவங்க சரிங்களா, இதுதான் அது ஒரு பகுதி. அது வந்து ரிலிஜியன்ஸ், அதாவது மத சம்பந்தப்பட்ட காரியங்கள். அதாவது நீ ஒரு கிறிஸ்தவன் கிராஸை மாட்டிக்கிட்ட, வீட்டில் வந்துட்டு ஒரு சாப்பிடும் போது ஜபம் பண்ணுறது, வீட்டில் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஜபம் வைக்கிறது சரிங்களா, இதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் அ ரிலிஜன். புரியுதுங்களா? 2 விதமா இருக்கு. ஒரு ரிலிஜன்னா வந்துட்டு ஒரு மத, நம்ம கிறிஸ்துவ மத சான்றப்பட்ட காரியங்கள் சரிங்களா. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பூமிக்கு வந்து இதுக்கு மேலாக என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இந்த சபத்தை பத்தி பேசும்போது, இந்த ஞாயிறு சபத்துல வந்து இது செய்யாத அது செய்யாதான்ட்டு லோ கொடுக்கப்படும் போது ஆண்டவர் இதெல்லாம் எதிர்த்து இதுக்கு மேல இருக்குடா, அதோட கிருபை, அதோட இரக்கம், அதான் கிருபையும் இரக்கமும் சொல்லிட்டு ஆண்டவர் வந்துட்டு வாழ்க்கையில நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளாய் நம்ம இதயத்திலே நம்ம உறுதியா நிக்கணுமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதான் நம்மளோட நம்பிக்கை. ஆண்டவரோட கைவிட மாட்டார் கர்த்தர். அதாவது நம்ம முடியாத நேரத்துல, இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 100 வெள்ளி இருக்குன்னா 10 வெள்ளி ஆஃபரிங் போட்டுடலாம், எல்லாத்தினால முடியும். உலகத்தில் உள்ளவங்க செய்யறாங்க சில சமயம் சர்ச்சு அப்படின்னு நம்ம ஏதாவது சொன்னோமா, ஹோம் கும்பு வச்சிருக்கணுமா, அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதாவது ஒரு நம்மளால முடியும். எவ்ரிவன் கேன். இதுல நம்ம பெருமையா பேசுறதுக்கோ
ஓ நான் ஆண்டோட பிள்ளைங்க, தேவன் மேல விசுவாசமா இருக்க, நம்பிக்கையா இருக்க, அதான் நான் கொடுக்கிறேன். ஒண்ணுமே கிடையாது பெருமை பாராட்டுறதுக்கு. அவ்வளோயா? ஆமா தானங்க? ஒண்ணுமே இல்லை. என்னைக்கு உன்கிட்ட இல்லையோ, எப்ப உன்னால முடியலையோ, அதுல நீ அடக்கி உடைக்கி, அதெல்லாம் ஆண்டோட வசனம் சொல்லி கொடுக்கும் போது என்னது, சறுக்கி குலுக்கி அமுக்கி ஒட்டைக்கு நீ கொடுக்கணும். என்னைக்கு உன்னால முடியலையோ, அந்த பேர் அந்த வலி இருக்கும் போது, முடியல கஷ்டத்துல நீ கொடுக்கிற பத்தியா, அங்கதாங்க நீங்க தேவனோட பிள்ளை. அவங்களே அங்கதாங்க விஷயம் இருக்கு, அங்கதாங்க வல்லமை இருக்கு, அங்கதான் பவர் இருக்கு. அவங்களையா அங்கதான் பவர் இருக்கு, அங்கதான் வல்லமை இருக்கு. நீ அந்த நேரத்தில் நீ கொடுக்கிற பாரு, அங்கதான் அவனை உயர்த்த போறாரு கடவுள். உன்னால முடியல, கஷ்டம் நிறைய பிரச்சனைகள் சுத்துற, அப்படி முட்டா முயற்சி அத்தனை கொல்ல கடிச்சிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் நீ ஆண்டோட பிள்ளைன்னு நீ நிரூபிக்கிற. அவளையா 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 அதே மாதிரிதான் ஒரு சபை ஆராதனைக்கோ, ஒரு சபை காரியத்துக்கோ, ஒரு ஊழியத்துக்கோ நீ ஒப்பு கொடுக்கும் போது எங்க முடியலையோ, எங்க கஷ்டமா இருக்கும் தெரியுங்களா, சாக்கு போக்கு சொல்லாம, காரணம் சொல்லாம உன்னை தியாகம் பண்ணி நீ வந்துட்டு அதுல செயல்படுற பாரு, அங்கதான் நீ தேவனோட பிள்ளை. அவளையா அங்கதான் ஒரு தேவனோட பிள்ளை, அங்கதான். அதாவது முடிஞ்ச அளவுக்கு நான் வரேன், டிரான்ஸ்போர்ட்ல மழை, அது இது இது நம்ம சாக்கு சொல்றதுனால அது எல்லாம் சொல்லலாம், இட்ஸ் நார்மல். அது தவறுன்னு நான் சொல்ல முடியாது. அதை பத்தி நீ பெருமை பாராட்டுறதுக்கும் ஒண்ணும் கிடையாது. நாம தானாங்க பாடுகள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில நம்ம ஆண்டுக்கு நம்ம விசுவாசமா இருக்க வேண்டும். ஆண்டோட வசனம் தான் சொல்றது, அது காணாதவர் பார்க்காதவர்கள் சரிங்களா. பார்த்து தோமா வந்துட்டு, தோமா பத்தி நீங்க பெருமையா பேசிக்கிறாங்க, ஆனா தோமா வந்துட்டு தொட்டு பார்த்து தான் விசுவாசிச்சாங்க. தொட்டு சில பேர் சொல்லுவாங்க, நடக்கட்டும், ஆண்டர் கொடுக்கட்டும், அப்போ நம்ம ஆண்டருக்கு செய்வோம். ஆண்டருக்கு ஏதோ ஏதோ அப்போ பார்ப்போம், ஆண்டர் ஏதாவது செய்யட்டும், அது இல்லை விசுவாசம். அதாவது ஆண்டர் செய்யறதுக்கு முன்பாக நம்ம நம்பி அதுல ஆண்டர் கூட நம்ம வந்துட்டு அன்போடு விசுவாசமா பிடிச்சு கொண்டது தான் விசுவாசம். அவ்வளோயா அவ்வளோயா? எப்படி 1வது அதிகாரம் 11 என்ன சொல்லுது வாசிங்க. காணப்படுகிற நம்பப்படுகிற நிச்சயம், காணப்படாத விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறது உறுதியும், அதாவது நீ ஒன்னு நம்புறா ஆண்டவர் உனக்கு செய்வான்ட்டு அதை நீ உறுதியா நீ நம்பணும். நீ உன் வாழ்க்கையில் நீ செயல்படணும், நம்பிக்கையோட நீ இருக்கணும். கர்த்தர் செய்வார்ட்ட ஆண்டவர் கண்டிப்பா செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம சொன்னதை போல இன்னைக்கு நிறைய காரியங்கள் இன்னைக்கு நம்ம வந்துட்டு இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்து பிள்ளைகள் செய்துட்டு வர்றது இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா ஒரு மதம் அடிப்படையாக இன்னைக்கு செய்துட்டு வர இருக்கு. ஆனா அதுக்கு மேலாக ஒண்ணு இருக்குன்னு சொன்னா இந்த இந்த நம்மளோட உள்ளான நம்ம வந்துட்டு நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் என்னன்னா, நம்ம ஆண்டவருக்கு அவரோட பிள்ளைகள் என்று நம்ம முடியாத நேரத்துல, அதாவது நடக்காத நேரத்துல, அதை நம்ம பார்க்காத நேரத்துல நம்ம அதை பார்த்து அதை நம்பி ஆண்டருக்கு நம்ம உண்மையா இருக்கும் போது தான் ஆண்டோட வல்லமையை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டாக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது அவர் நம்பினார், ஆண்டவர் நம்பினாரு. யார் நம்பி போனாரு? வேற யாருமே நம்பல. ஆண்டவர் யாருங்க நம்பினாரு? இறுதி அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு இடத்துல தன் பிதா, அதாவது ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவும் உன் பிதாவும் தான் நான் நம்புறேன். அல்லேலூயா. அதாவது தன் பிதா கைவிட மாட்டார், அப்பா கைவிட மாட்டார்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த கஷ்டத்திலையும் அந்த வேதனையிலையும் அந்த பாடுகளையும் அந்த உபத்திரங்களையும் ஆண்டவர் எல்லாத்தையும் நம்மளுக்காக கொடுத்தாரு. அல்லேலூயா. ஒண்ணு கூட தேவன் தடை பண்ணல, ஒண்ணு கூட தேவன் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் நிறுத்த கிடையாது. எல்லாத்தையும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஏன்னா இதெல்லாம் தன்னோட பிதா ரெட்டிப்பாய் ஆண்டவர் என்னை உயிர்த்தெழுதல் செய்வார்ட்டு ஆண்டவர் அந்த பார்க்காத அந்த உயிர்த்தெழுதலை நம்பினாரு. அல்லேலூயா. இதற்கு நடந்தது இல்லையா? நம்பினாரு. ஆனா இன்னைக்கு அநேக நேரத்துல இன்னைக்கு நம்ம 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 நம்புறது இல்லை. நம்மளுக்கு நம்பிக்கை குறைவா இருக்குது, நம்மளுக்கு விசுவாசம் குறைவா இருக்குது. அதனால சில சமயம் நம்ம முறுமுறுத்துக்கிட்டு இருக்கோம், சொன்னதே திருப்பி சொல்லுவோம் பாருங்க பல்லவிய. அதேதான் நம்ம சொல்லுவோம், இப்படியே சொல்லுவோம், என்ன தெரியல
நம்பிக்கை உள்ளவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள், கழுக போல பலம் வருவார்கள். கர்த்தருக்கு காத்திருப்பவர். ஏன்னா அவங்க காத்திருக்காங்க. நீங்க ஒரு பந்தலாட்டு நீங்க பாக்குறீங்க, பந்தலாட்டு பாக்குறீங்க. எத்தனை பேர் லிவர்பூல் சப்போர்ட்ரு? யாருமே இல்லையா? எத்தனை பேர் மான்செஸ்டர் யுனைடெட் சப்போர்ட்ரு? நிறைய பேர் இருக்காங்க. மான்செஸ்டர் கேம் ஓடுது, மான்செஸ்டர் யுனைடெட் லிவர்பூலுக்கு ஓடுது. பாத்தியா? உண்மையா தங்களோட டீமுக்கு வந்துட்டு நம்பிக்கை குறைவா உள்ளவர்கள், எங்கடா நம்ம டீம் ஜெயிக்க போகுது, எங்கடா அவனுங்க. சில பேர் அப்படி கூட இருக்காங்க பார்த்தீங்களா? பார்க்கும்போது சரி அதை இதை கவனிக்க மாட்டாங்க. நுணுக்கமா டிவியில் ஒரு நாளாக பேசிக்கிட்டாங்க, தலைப்பா அவனை வாங்க போகிறான் போல இருக்குன்னு 2 கோல், சரிங்களா? இப்படி தான் வந்துட்டு பேசுவாங்க. உழவு போது நுணுக்கமா. அதே நம்பிக்கை உள்ளவர்கள் இவன் அட்டிப்பான் பாருங்க ஒருத்தன், சரிங்களா? இவன் கோல் அட்டிப்பான் சொல்றதுக்கு அந்த டிவி விட்டு, சரிங்களா, வெளியே மாட்டேன் பார்த்துட்டு போது அதுதான். அந்த மாதிரி தான் நம்ம கர்த்தருக்கு காத்திருப்பது. அவங்களையா அவங்களுக்கு தெரியும், ஒரு கஷ்டம் வந்தாலும், ஒரு நஷ்டம் வந்தாலும், ஒரு பிரச்சனை வந்தாலும், துன்பம் வந்தாலும், வேதனைலாம் இருக்காங்க. அவங்க ரோபோட் கிடையாது. ஏன்னா வேதனை இருக்கும், ஏன்னா கஷ்டம் இருக்கும், அழுவார்கள், போவார்கள். ஆனால் அவரோட நம்பிக்கையை வந்துட்டு அசைக்க முடியாது. அங்கதான் அந்த பியூட்டி. அவங்க ஆண்டு மேல அந்த நம்பிக்கையா இருப்பாங்க. இது நம்ம சமாளிச்சிடலாம், ஆண்டு நம்மளோட இருக்கிறாரு. இதுதான் இயேசு, சரிங்களா? ஒட்டைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அட்டிக்கப்பட்டார். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் சகித்து? அவருக்கும் வலி இருந்தது, அவரும் அழுதாரு, அவரும் வலி இருந்தது, அவருக்கும் வேதனை இருந்தது. நல்லா கைவிட்டாங்கட்டு. ஆனா அவரோட பிதா மேல வச்ச அந்த நம்பிக்கை, பார்க்காத நம்பிக்கை, இன்னும் பார்க்கல, உயிர் தெழுதல் பார்க்கல, இன்னும் பார்க்கல, தெரியல, உயிர் தெழுவார்கள் கூட தெரியல, ஏதோ அதை வச்ச நம்பிக்கை. பிதா கண்டிப்பா உயிர் தெழுந்து இயேசுவை தன் வலது பக்கத்துல கொண்டு போய் வச்சிருப்பார்ட்டு ஆண்டருக்கு தன் பிதா மேல இருந்த அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் தான் உயிர் தெழுந்து வச்சுச்சு. அதே போல நம்மளோட வாழ்க்கையிலையும் சும்மா நம்ம வந்துட்டு கிறிஸ்துவ பிள்ளைகள், இயேசுவோட பிள்ளைகள், சரிங்களா, தேவனோட பிள்ளைகள் அப்படின்னு நம்ம சொல்லாத படிக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்ம தேவன் நம்பிக்கையா இருக்கும் போது அந்த வல்லமைய ஆளுங்க பார்ப்பாங்க. என்னடா எவ்வளவுதான் உனக்கு பிரச்சனை வருது, எவ்வளவுதான் உனக்கு துன்பம் வருது, எவ்வளவுதான் உனக்கு சோதனை வருது, எவ்வளவுதான் உனக்கு பணம் பற்றாக்குறையா போகுது, எவ்வளவுதான் உனக்கு வேலை போகுது, ஆனா இவனை அசைக்க முடியலையே, என்னதான் அதாவது மந்திர கந்திரம் வாய்க்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறவங்களுக்கு தோணும். அவளையா யோசிப்பாருங்க. எவ்வளவுதான் துன்பம், எவ்வளவுதான் பிரச்சனை வருது, ஆனா சமாளிச்சுட்டு எப்படிதான் வந்துட்டு போயிட்டு இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இட்ஸ் எ மிரக்கல். அதாவது நம்ம பார்க்காத அதிசயங்கள், அற்புதங்கள் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை சமாளித்து நம்ம கொண்டு போய் தான் செய்வார். அவளையா சொல்ல அன்பானவர்களே, கர்த்தர் நம்ம நம்பிக்கையா இருப்போம். புயலும் காலத்தம் வந்தாலும் சரி, தேவனோட விஷயத்துல விட்டு கொடுக்காதீங்க. இதுதான் ஆண்டோட காரியத்துல அலட்சியப்படுத்தாதீங்க, சரிங்களா? ஆண்டோட விஷயத்துல சீரியஸா இருங்க, பக்தி விருத்தியா இருங்க, சரிங்களா? நம்ம வந்துட்டு சாதாரண ஒரு கடவுளை வணங்கல. அதாவது தேவன் உன்னை எத்தனையோ முறை ஆண்டவனை காப்பாத்தி இருக்காரு, எத்தனையோ முறை இதெல்லாம் நீ பார்த்திருக்க. அதனாலதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்து உள்ளவர்கள். ஆண்டவர் அவங்க எகிப்திலிருந்து கொண்ட போது எவ்வளவு அற்புதம் செஞ்சுட்டாங்க, அவங்க பார்த்துட்டாங்க. ஆனா இயேசு கூட அவங்க நம்பலங்க. தேவனோட குமாரன் இன்ன வரைக்கும் நம்பாம இருக்காங்க, இன்ன வரைக்கும் கண்மூடித்தனமா இருக்கானுங்க. இயேசு மசியா வர போறாரு, அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு போக போறாரு. 2வது வருகையில முதல் வருகையை காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை போல சில சமயம் நம்மளும் ஏமாத்து போகிறது உண்டு. ஆண்டவருக்கு விஷயத்துல சில சாக்கு போக்குகள், ஆண்டவர் விஷயத்துல சில காரணங்கள், ஆண்டவர் விஷயத்துல சில அலட்சியத்துவங்கள். நம்ம நினைப்பதை போல தேவன் கிடையாது. அதாவது நம்ம நினைப்பதை போல ஆண்டவர் நம்ம வச்சிருக்க முடியாது. நம்ம நினைப்பதை போல தேவனை விசுவாசிக்க கிடையாது, வசிக்க முடியாது. நம்ம நினைப்பதை போல ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கணும், விசுவாசமா தான் இருக்கணும். நம்பிக்கையா இருக்கணும்னா நம்பிக்கையா தான் இருக்கணும், அவ்வளவுதான். அப்பதான் ஆண்டவரோட வல்லமையும் தேவனோட அதிசயங்களை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் ஆண்டவர் சொல்ல வர்றாரு. தோமா நம்ம சொன்னதை போல, தோமா பேர் இன்னைக்கு எவ்வளவு பிரபலமா இருக்கு. ஆனா he failed. தொட்டுதான் நீ ஆண்டவரை நம்பணும்னா தேவை இல்லைங்க. ஆண்டருக்கு அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை தேவை கிடையாது.
நீ அவரை தொட்டு பார்த்துதான் நீ வந்துட்டு இதுதான் இயேசு, இவர்தான் எனக்கு மறித்திருக்கிறாரு, தொட்டு பார்த்துருந்தா இவர்தான் அதிசயம், இவர் அற்புதம் செய்வாட்டு, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. நோ பாயிண்ட். நீ ஆண்டோட வல்லமையை நீ பார்க்க முடியாது. அதே மனசுல உறுதியா, அதே மனதுல நம்பிக்கையோட, கர்த்தர் தேவன் ஆண்டவர் எனக்கு இதிலிருந்து விடுவு கொடுப்பார், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுப்பார், என்ன நடந்தாலும் சரி இவரதான் நான் விசுவசிக்கிற நம்பிக்கையோடு இருக்கும் போதுதான் நீ தேவனோட டுனாமிஸ் ஒரு வல்லமை இருக்கு. கர்த்தரோட அதாவது முடிவில்லாத வல்லமை, ஆண்டரோட அந்த வல்லமை வந்துட்டு உடைச்சுக்கிட்டு எதா இருந்தாலும் உன்னை நோக்கி அது வரும். ஹல்லேலூயா. எவ்வளவுதான் பாடுகள் இருந்தாலும், எவ்வளவுதான் உபத்திரங்கள் இருந்தாலும் உன்னை அசைக்க முடியாது. பயிரும் காத்தும் வீசலாம் சரி, உன்னை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அசைக்கப்பட போறதில்லை. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, பார்க்காம விசுவாசிக்கிறவர்கள், எதிர்பார்க்காம விசுவாசிக்கிறவர்கள், எதிர்பார்க்காம நம்பிக்கை உள்ளவர்கள் பாக்கியமானவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர்ல சமயம் வாய்க்காம இருக்கும் போது, முடியாத போது தாங்க அங்கதான் அந்த வல்லமை இருக்கு. முடியும் போது யார் என்னமோ செய்யலாங்க, யார் என்னமோ செய்யலாம், முடிஞ்சா யார் என்னமோ செய்யலாம், நம்பணும் தேவையில்லை. உலகத்துல யார் என்னமோ முடிஞ்சா, if they can they will do. முடிஞ்சா எவ்வளவு யார் என்னமோ இன்னைக்கு செய்யலாம். ஆனா ஆண்டோட பிள்ளைகள் தான் கர்த்தருக்கு காத்திருந்து முடியாத நேரத்தில் கூட ஆண்டு நம்பிக்கையா இருப்பார்கள், விசுவாசமா இருப்பார்கள். சரிங்களா? அவருக்கு தான் ஆண்டவர் எவ்வளவுதான் தடை வந்து நீங்க பாத்தீங்கன்னா பதில போல, அது ஆண்டு சொன்ன அந்த மான்கள் கால போல ஆண்டு கொடுத்து பதில தாண்டிட்டே போவாங்க. இந்த 4x4 சரிங்களா, அம்பாட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஓடுறது சசிமாரி இந்தாங்கல்ல பெரிய பாதை ஓடுவாங்க, தாண்டி குதிச்சு ஓடுவாங்க. எவ்வளவுதான் தடை வந்தாலும் அவர்கள் பேய்கிட்டு தான் இருப்பார்கள். ஹல்லேலூயா. சோர்ந்து போக மாட்டார்கள், களைப்படையற மாட்டார்கள். they will not become weary, அதாவது சோர்ந்து போக மாட்டார்கள், களைப்படைய மாட்டார்கள். கழுகு போல பலம் கொள்வார்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. சொல்ல நம்மளும் வந்துட்டு ஆண்டோட பிள்ளைகளாய் நம்ம இருப்போம். ஆண்டோட நம்பிக்கையோடு நம்ம விசுவசிப்போம். எல்லா சூழ்நிலைகளும் சமயம் வாய்க்குதோ நம்ம மைண்ட்ல, நம்ம சிந்தையில தேவனை ஆண்டவரை நம்ம செட் பண்ணிக்கணும். இப்படிதான் என்ன நடக்குதோ, யார் என்ன சொல்றாரோ, எதை நம்ம யார் எதை செய்யறாலும் சரி, நான் அப்படிதான் இருப்பேன். ஆண்டருக்கு இப்படிதான் நான் போவேன், இப்படிதான் விசுவாசமா இருக்கேன், இப்படிதான் நான் நம்பிக்கையா இருப்பேன். இதை யாராலையும் மாற்ற முடியாது. சூழ்நிலைகளோட மாற்றக்கூடாதுங்க, சந்தர்ப்பங்களோட மாற்றக்கூடாது. இயேசு சிலுவையை சுமந்ததுல இருந்து நம்ம சொல்ற போல ஆண்டவர் நல்லா இருக்கும்போது நிறைய பேர் இருந்தார்கள் சீசர்கள். என்னைக்கு இயேசு சிலுவையை சுமக்கிற உபத்திரத்தை ஸ்டெப் எடுத்து வச்சார்களோ அவன் சூழ்நிலைகளை பார்த்து கண்டு கொண்டார்கள். ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை, தேவன் மேல விசுவாசம் இல்லாம போச்சு, சந்தேகம் உருவாயிருச்சு, நம்பிக்கை வீண் போச்சு. இயேசு கொல்லுவானுக்கு முடிஞ்ச இதோட முதல்ல தேவகுமாரன் நானுங்க, அப்புறம் இயேசு இப்படி போட்டு ஐயோ தேவகுமாரன் தெரியலையா. ஆண்டவர் சிலுவையில் நிரூபித்தார். எல்லாரும் சொன்னாங்க இவர் மெய்யாக தேவகுமாரன். ஹல்லேலூயா. அத போல ரொம்ப பேர் நம்மளை கேலி செய்வாங்க. நீங்க இதை டோன்ட் கேர், இவங்களாம் கொஞ்ச நாள் காணாம போயிடுவாங்க. ரொம்ப பேர் விளைப்பாங்க, ரொம்ப பேர் சேலஞ்ச் பண்ணுவாங்க. நம்மளோட நம்பிக்கை சரிங்களா, நம்மளோட விசுவாசத்தை சேலஞ்ச் பண்ணுவார்கள், கேலி செய்வார்கள், வடப்பா பார்ப்பார்கள், குறை சொல்லுவார்கள். சரிங்களா? இயேசுக்கு தான் நடந்துச்ச, குறை சொல்லுவார்கள். அதாவது நம்மளோட ஆண்டு மேல உள்ள நம்மளோட பிடிமானம், கர்த்தருக்காக நம்ம நிற்கும் போது, அதாவது தேவன் மேல நம்ம அன்பு செலுத்தும் போது, ஆண்டோட காரியத்துல விசுவாசமா கரெக்டா நம்ம இருக்கும் போது ரொம்ப பேர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ரொம்ப பேர் படப்பா பார்ப்பாங்க, சேலஞ்ச் பாப்பா எவ்வளவு நாளைக்கு ஓடுதுன்னு கூட பார்ப்பாங்க. நீ அசையாத. ஹல்லேலூயா. ஏன்னா நீ ஆண்டவர் மேல விசுவாசமா நம்பிக்கையா நீ இருக்கும் போது ஒருபோதும் நீ அசைக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் தோல்வியை போல இருக்கலாம்,
சூழ்நிலைகள் உனக்கு கொஞ்ச நேரம் வாய்க்காம போன மாதிரி இருக்கலாம், இல்லை எல்லாமே நீ ஜீரோவா கூட இருக்கலாம். ஒரு நாளைக்கு கர்த்தர் தேவன் அவரோட பந்தியை தன் எதிரிகள் முன் ஆயத்தப்படுத்துவாங்க. அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சார் நம்ம சொத்து போறதுக்கு ஒண்ணுமே இல்லை, சரிங்களா? எவ்வளவோ நம்ம பார்த்து வந்துட்டோங்க. ஹல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில எவ்வளோ விஷயத்தை நம்ம பார்த்து வந்துட்டோம். எவ்வளோ நேரத்தில் ஆண்டவர் நம்மளை வந்து உதவி செஞ்சிருக்கிறார். எவ்வளோ நேரத்தில் நம்ம கேட்காம கூட கர்த்தர் தேவன் நம்மளை பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். ஸோ அப்படியே நம்ம சோர்ந்து போகணும்? அப்படியே நம்ம அழிஞ்சு போன காரியத்து மேல நம்ம நம்பிக்கை வைக்கணுங்க. அப்படியே நம்ம விட்டு என்கிட்ட போற காரியத்து மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். எவர்லாஸ்டிங், அல்பா அண்ட் ஒமேகா, ஆரம்பமும் முடிவுமானவர், அழியாதவர். He is the creator, சிருஷ்டிப்பவர், சிருஷ்டித்தவர், அழிக்கிறவர். ஹல்லேலூயா. முடிவு கொடுக்கிறவர். அவர் மேல நம்ம நம்பிக்கை நம்ம வைப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மேல நம்ம விசுவாசத்தை நம்ம வைக்கும் போது நம்ம அசைக்கப்படுறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவுதான் புயல் காத்தோம், எவ்வளவுதான் நம்மளுக்கு பாடுகள் வரட்டும், எவ்வளவுதான் நம்மளுக்கு கிண்டல் வரட்டும், எவ்வளவுதான் நம்மளுக்கு வந்துட்டு குறைகள் வரட்டும், எவ்வளவுதான் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரட்டும், எவ்வளவுதான் நம்மளுக்கு பண பற்றாக்குறை வரட்டும், எவ்வளவுதான் நம்மளுக்கு வந்துட்டு கேலி போட்டு, எவ்வளவுதான் நம்மள காரி துப்புட்டோம், அவ்வளோயா நம்ம சோர்ந்து போக போறது இல்லை. கடைசி நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் காணா போயிடுவாங்க. அவங்களாம் இருக்கிற இடம் தெரியாது. அவ்வளோயா, அவ்வளோயா. ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர் ஒண்டிதான், ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறவங்க ஒண்டிதான், ஆண்டவர் மேல நம்பிக்கை உறுதியா இருக்கிறவங்க ஒண்டிதான் கடைசி வரைக்கும் நல்லா திருப்பாரு. அவ்வளோயா, அவ்வளோயா. இந்த அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இந்த மத சம்பந்தப்பட்டமா நிக்கிறவங்க பத்தி கிடையாது. அவ்வளோயா. உறுதியாக இதயத்தில் நிற்கிறவர்கள். அவ்வளோயா. உறுதியாக இதயத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் சமயம் வாய்த்தாலும் சரி, சமயம் வாய்க்காம போனாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாம இருந்தாலும் சரி, துன்பத்திலும் இன்பத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் தேவனோட நிற்பவர்கள் வந்துட்டு ஒருபோதும் அசைக்க முடியாது. ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. நீ பாருங்க, ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. காசு இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, காசு இல்லைன்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சந்தோஷமா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, சந்தோஷம் இருந்தாலும். சில பேர் நீங்க பாருங்க, சந்தோஷமா இருந்தா பாப்போமா சிரிப்பேன், சந்தோஷமா இல்லைன்னா பார்க்கணுமா பப்பாயா மூஞ்சி, ஆளுகிட்ட மூஞ்சி காமிச்சிருப்பாங்க. என்ன ஜம்மங்களும் எனக்கு தெரியல. அந்நிய மாதிரி திரு மாறுவாங்க. சந்தோஷமா அவங்க சந்தோஷமா இருந்தா போதும், எல்லாமே சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னா போதும், எல்லாத்தையும் முடிச்சுக்குவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. காசு இருந்தா பார்க்கணுமே, காசு இருந்தா கையில பிடிக்க முடியாது. அவங்க கட்டா போனா நடலாம் மாறிடும், பார்வெல்லாம் மாறிடும். காசு இல்லைன்னா பார்ப்போம் பப்பாயா வந்து அப்படி. இந்த மனிதன் இதை வந்து நம்ம வந்துட்டு குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. மேமா மனிதன் இப்படிதான் சூழ்நிலைகள். நம்ம ஆண்டவர் மாறாதவர். அவளுடைய எல்லா சூழ்நிலையும் உனக்கு வாய்க்கையிலையோ உனக்கு காசு இருக்கோ காசு இல்லையோ, உனக்கு பிரச்சனை இருக்கோ பிரச்சனை இல்லையோ, கர்த்தர் உன்னோட நிற்பார். அவளுடைய அதுக்கு பெருசாக மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கையை நம்ம அவர் மேல வச்சுட்டு போயிருந்தோம். எப்படியும் ஆண்டவர் உனக்கு வாய்க்கை செஞ்சிருவாரு. பார்த்துருக்கீங்களா? எப்படியும் தேவன் ஆண்டவர் உனக்கு வழியை திறந்துடுவாரு. உன் நம்பிக்கை நீ தேவன் மேல வச்சியா, எப்படி ஆண்டவர் உனக்கு வாய்க்கை செஞ்சிருவாரு. எப்போதும் எப்படியும் உனக்கு வழியை திறந்துடுவாரு. எப்படியோ ஆண்டவர் உனக்காக சமாளிச்சு கொண்டு வந்துடுவார். அவளையா, அதான் நம்மளோட விசுவாசம். அவளையா. ஸோ அதனால நம்ம சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரை கர்த்தர் இயேசுவை பார்க்காதவர்கள் பாக்கியவான்கள். பார்க்காம விசுவாசிக்கிறது, அதாவது நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கல, ஆனால் நம்ம நம்பிக்கையோட அதுல காத்திருக்கோம், நம்பிக்கையோட ஆண்டவர் விசுவாசம் இருக்கும், நம்பிக்கையோடு நம்ம செயல்படும் போது ஆண்டவர் கண்டிப்பா அதை செஞ்சு கொடுப்பார். அவளையா, அதான் நம்மளோட விசுவாசம். அவளையா, இந்த சிந்தனையோட நம்ம யாரும் நம்ம எழுந்திரிச்சு நிற்போம். நன்றி துதிக்கிறோம். ஓ ரீபா காபா யாத்தா ராபா சாந்தா. ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ரீபோ யாத்தா ராகா பார் யாத்தா ராபா சாந்தா. தேவாதி தேவனே துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே பிதாவே
எந்த புயலும் காத்தும் வந்தாலும் சரி, உண்மையை நான் நேசிப்பேன். ஆண்டவரே, நம்ம நேசிப்போம். ஓ ரிகா பாரியா, ஓ ரிகா போரியா தாராவா ஷாந்தாய். நன்றி செத்துக்கிறோம், நன்றி செத்துக்கிறோம், நன்றி செத்துக்கிறோம். வாயில தந்து சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் உம்மை காணாமல் உம்மை விசுவாசம் வைக்கிறவர் ஆண்டவரே. ஓ ரிகா போரியா தாராபா காபார் யாந்தா ரிபா ராமா சாந்தாய். நம்பிக்கை உடையவர்கள். நன்றி 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 நன்றி. தேவனை முழு மனதோடு நம்ம ஆராதிப்போம். தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி. உம்மை நான் நேசிப்பேன் ஆண்டவரே. உம்மை நான் நேசிப்பேன். உம்மை நான் நேசிப்பேன். உன்னதரே இயேசுயா, உம் பாதம் பணிந்து ஆராதித்தேன். உம் வசனம் தியானித்து மகிழ்ந்தேன். உம் பாதம் பணிந்து ஆராதித்தேன். உம் வசனம் தியானித்து மகிழ்ந்தேன். எந்த புயலுக்கு நோவி ஆக்கினாய். அசைக்கப்படுவதில்லை. எந்த புயலும் தாக்கணும். எந்த புயலுக்கு நோவி ஆக்கினாய். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எந்த புயலும் எங்களை வந்து மோதி தாக்கினாலும் ஆண்டவரே, நாங்கள் அசைக்கப்படாதபடிக்கு உம்மை காணாமல் விசுவாசிக்கிறவர்களாய் நம்புறவர்களாய் இருக்கிறபடி ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படி நான் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்கத்தக்கதாக எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிறவர்கள் மறவாதே. ஆமென். பிதாவின் அன்பும் ஈஸ்வர கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.